நண்பர்களே, இந்த வயசானவங்க எக்ஸசைஸ் செய்கிறத பற்றி சார்கோபீனியா தசை அடர்ச்சி நோய் பற்றி அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன். இது மாதிரி வயசானாலும் எக்ஸசைஸ் செய்யலாம், வெயிட் தூக்கலாம், சரியான சாப்பாடு சாப்பிட்டா தசை அடர்ச்சி நோய் சார்கோபீனியா அப்படிங்கிற வியாதியை சரி பண்ண முடியும்னு. இப்போ அதுக்கு நேர் எதிர் பக்கத்துக்கு வரும். இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 7 வயசு 8 வயசு பசங்கள்லாம் வெயிட் தூக்குற மாதிரி வீடியோவெல்லாம் வருது. 8 வயசு பொண்ணு பாருங்கள் 70 கேஜி டெட்லிஃப்ட் தூக்குறா, 7 வயசு பையன் பாருங்க 30 கேஜி க்ளீன் அண்ட் ஜெர்க் அடிக்கிறான், 9 வயசு பையன் பாருங்க இது மாதிரி 30 கேஜி ஸ்நாட்ச் அடிக்கிறாங்கிற மாதிரி. இதெல்லாம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, பழைய இதுதான், சின்ன பசங்க எக்ஸசைஸ் செய்யலாம், தப்பு இல்லை. வெயிட் தூக்கிறதுக்கு பதிலாக பாடி வெயிட் எக்ஸசைஸ் அதிகமாக செய்யுங்கன்னா அர்னால்டு சொல்லியிருக்காரு அவர் புக்கில். அதாவது நம்ம புஷ்அப்ஸ், பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ், நம்ம பைட்டக்குன்னு சொல்லுவோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, முதல்ல 1982 ஜிம்முக்கு போனப்போ, சிறுத்தை ஜிம் போனப்போ 14 வயசு 15 முடிய போகிற சமயம் 10th லீவில் போனேன். ரொம்ப எலும்பு தூரமாக இருக்கேன். எங்கள் அண்ணன் திட்டி அனுப்பி வச்சார். அநியாயத்துக்கு எலும்பாக இருப்பேன், ஆனால் உயரம் அப்போவே, அது வேறு விஷயம். பாலநதியர் முதல்ல 50 பைட்டக் போட சொன்னார். முதல்ல ஒரு 50, அடுத்த ஒரு 50, 100 பைட்டக். சின்ன வயசுனா டப்புன்னு போட்டேன். அடுத்த 2 நாள் நடக்க முடியல, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் என்னன்னா, நீ இன்னைக்கு போ அப்படின்ட்டார். இன்னைக்கு போதும் உனக்கு, நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டார். மற்ற பசங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பசங்களை தண்டால் போட வராது, தெம்பு இருக்காது. இருந்தாலும் என்ன பண்ணுவார், கீழே 2 பெரிய அரிசி சாக்கு, பழைய பெரிய சாக்கை விரித்து இந்த பசங்களுக்கு அடிபடக்கூடாதுன்னு, நீ கீழே போகிறப்ப தரையில் உளுந்துரு, பரவாயில்ல, உளுந்து அதுக்கப்புறம் அப்படியே எழுந்தி தண்டால் வந்துடும் அப்படி போட்டால். நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 மாதம் நான் ஜிம்முக்கு போனேன். அப்புறம் +1 சேர்ந்ததுனால போக முடியல, அது வேறு விஷயம். அப்போ சின்ன பசங்க எல்லாம் இந்த மாதிரி பாடி வெயிட் எக்ஸசைஸ் தான், தண்டால், பைட்டக். இல்லை நான் இன்னும் எக்ஸசைஸ் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னா புல்லப்ஸ் போட சொல்லுவாங்க, பார் போட சொல்லுவாங்க, டிப்ஸு போட சொல்லுவாங்க. அது அப்போ இருந்த ஒரு ஜெனரேஷன் எனக்கு தெரிஞ்சு மொத்தமே பெரியவங்களே ஜிம்முக்கு வந்தால் வெறுமனே தண்டால் இது மிஞ்சி போனால் கரலா கட்ட தூக்குவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்த அவங்களாம் இப்போ வயசாக இருக்கும். எனக்கே இப்போ 57 வயசாச்சு. இப்போ அப்போ எனக்கு 15 வயசாகிறப்ப அவங்களாம் 30 வயசு உள்ள ஒரு சீனியர்லாம் என்ன பண்ணுவாங்க, வெயிட்லேயே கழிக்க மாட்டாங்க. அதிகபட்சம் போனால் கரலா கட்ட தான். வெயிட்லாம் தூக்கி உடம்பு ஏற்றக்கூடாதரா, உடம்புல இயல்பாக தெம்புக்கணும் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அது அப்போ இருந்த மென்டாலிட்டி. ஆனால் வெயிட் தூக்குறதுங்கிறது அது தனி. அதுவும் இந்த க்ளீன் அண்ட் ஜெர்க்கு, ஸ்நாட்ச் அதெல்லாம் பண்ணுறது வேறு. அதுக்கெல்லாம் தனி ஒரு 5-6 பேர் தான் செய்வாங்க. அப்புறம் மிஞ்சி போனால் அந்த ஸ்குவாட்டு, டெட் லிஃப்ட்டு, பைசப்ஸ் கல்ஸ்லாம் போடுறது கொஞ்சம் வயசு பெரியவங்க தான் போட விடுவாங்க. சின்ன பசங்க போனால் சொல்லுவாங்க, டே சின்ன பசங்க வெயிட் தூக்காதீங்கடா, உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, அந்த எலும்புகளின் கடைசியில் அந்த வளர்ச்சி இருக்காது, அந்த வளர்ச்சி முடிஞ்சிருக்காது அப்படின்ட்டு சொல்கிறது. ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறையா வருது, அதுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க நிறைய பேர். நான் ஒத்துக்கிறேன், இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு, இப்போ இருக்கிறதுக்கு சின்ன பசங்க ஜிம்முக்கு போகிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்குது. இந்த பையில எதையாவது செய்கிற, இந்த ட்ரெயினில் தொங்கிக்கிட்டே போய் ஒரு பையன் கீழே விழுந்தான், வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப வருத்தமான விஷயம். அப்புறம் நிறைய இது பண்ணுறாங்க. உண்மையிலே இந்த பசங்க 12-13 வயசுல ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்குவோ எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு மனசில் ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும், ஒரு தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும், ஒரு டிசிப்ளின் வரும், தன்னடக்கம் வரும். எல்லாம் நினைக்கிறாங்க ஜிம்முக்கு போனால் பசங்களுக்கு பொறுக்கித்தனம் வரும்னு. தப்பு. ஜிம்முக்கு அவன் எந்த அளவுக்கு போய் எந்த அளவுக்கு அதிக வெயிட்டை தூக்கி எக்ஸசைஸ் செய்கிறானோ அந்த எக்ஸசைஸ் செய்ய தன்னடக்கமும் ஒரு பணிவும் வரும், ஒரு ஹியூமிலிட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அது வரும் தாராளமாக. அது ஜிம்முக்கு போனால் வரும். அடுத்து இந்த பசங்களுக்கு வேறு எந்த கெட்ட இதுலேயும் மனசு போகாது. நான் நினைக்கிறது அதுதான், ஜிம்முக்கு போகிறது எக்ஸசைஸ் செய்கிறதுனால வேறு எந்த கெட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் வராது. இப்போ சரி, அதுக்கு சின்ன பசங்க எக்ஸசைஸே பண்ணக்கூடாது, எங்கள் சீசனில் பண்ணதே இல்லைன்னா அப்போ எக்ஸசைஸ்னு ஒன்று கிடையாதே ஒழிய நாங்கள்லாம் ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டி பண்ணினோம். எங்கள் வீட்டில் இன்னும் நெல் குதிர் இருக்குது, சித்தார் ரூமில் நெல் குதிர் இருக்குது. வயல்லேருந்து நெல் வந்துச்சுன்னா 50 கிலோ மூட்டை, பெரிய மூட்டை, சாக்கு மூட்டை. எங்கள் அண்ணனும் நானும் தான் ஏற்றுவோம். நான் சோனி, எங்கள் நடு அண்ணன் ஏற்றுவார். அப்போ வீட்டிலே ஸ்ட்ராங் மேன் அவர் தான். 80s முன்பாதி வரைக்கும் வீட்டில் ஸ்ட்ராங் மேன் அவர் தான். நெல் மூட்டையை போட்டு எங்கள் பெரியம்மா இருந்தாங்க, ஆச்சரியமாக இருக்குது, சித்தியம்மான்னு சொல்லுவோம். இதிலேருந்து குதிரை திறந்து நெல்லை எடுத்து, அப்போ அரிசி கடையெல்லாம் இவ்வளோ கிடையாது, எல்லார் வீட்லேயும் நெல் இருக்கும். நெல்லை கொண்டு போய் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வருவோம். இல்லை பின்னால் உரல் இருக்குது. நான் சின்ன பையன் அந்த எங்கள் பாட்டி பெரியம்மாலாம் அந்த உரலில் நெல் குத்தினது நானே பார்த்துருக்கேன். உலக்கையும் இருக்குது, பின்னால் உரலும் இருக்குது. அப்போ போய் அரைச்சிட்டு வருவோம். அது என்னென்னா, அந்த ஒரு மூட்டையை எங்கள் அண்ணனும் நானும் தான் தூக்குவோம். சைக்கிளில் வச்சு கொண்டு போய் 50 கிலோ அப்படியே தூக்கும் முன்னால் அப்படி கொண்டு போய் அரைச்சிட்டு வருவோம். வீட்டு வேலை, கிணத்துல தண்ணி இறைக்கிறது இது. அப்புறம் எங்கள் வயல் அங்கே மகாராணி டாக்கீஸ் பின்னால் இருந்துச்சு கிட்டத்தட்ட. இப்போ அந்த குறிஞ்சி காலேஜ் இருக்கிற இடம் பக்கத்தில் இருந்துச்சு. நானே மோனோக்ரோட்டம் பஸ் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கேன். எப்படின்னா,
இங்கேருந்து ஆரம்பித்து நம்ம வரகநேரி மொத்த அந்த பி வாய்க்கான்னு சொல்லுவோம், மொத்த கழிவு அங்கே தான் போகும். அந்த வாய்க்கால் இறங்கி தான் தூக்கிட்டு போகணும். நானே தூக்கிட்டு போயிருக்கேன். இடுப்பளவு தண்ணி இல்லை, ட்ரௌசர்லாம் நினச்சி போகணும். வீட்டுக்கு வந்தால் நத்தமான ஆகும். ஆனால் அதுதான் எல்லாம் இறங்கி போவோம். அப்பாவும் அதில் தான் போவார், எங்கள் அண்ணனும் அதில் தான் போவாங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்தே வந்து மூட்டையை தூக்கிட்டு போகிறது உண்டு. அப்போ வந்து வயலில் வேலை பார்த்த அந்த அந்த தாரானூர் ஏரியா, அந்த சூரன் தெரு அங்கே உள்ள ஆளுங்கள்லாம், அதுலேயும் சின்ன வயசு பொம்பளை பிள்ளைங்கள்லாம் 15-16 வயசாக இருக்கும். அந்த வரப்பு கிட்டத்தட்ட வயல்லேருந்து ஒரு 4 அடி உயரம் இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறதே கஷ்டம், வழுக்கி விடும். அந்த வரப்பு 1 அடி அகலம் தான் இருக்கும். அதில் வந்து அந்த கதிர்கட்டு அவங்கள விட 2 மடங்கு பெருசாக இருக்கும். அதை தூக்கிக்கிட்டு சும்மா தொங்கு நடந்து வந்து இங்கே இதில் போடுவாங்க, களத்தில் போடுவாங்க. இப்போ அதெல்லாம் பிளாட் ஆகிடுச்சு, இப்போ அது வேறு விஷயம். அப்போ வேலைங்கிறது இருந்துச்சு, நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஜோசப்பில் 10th படிக்கிறப்ப என் கூட கிளாஸ்மேட் வந்து ஜோசப் ஃபுட்பால் டீமில் இருந்தான். நாங்கள்லாம் ஜோசப் எங்கே வந்து கலந்துக்கிட்டாலும் வீட்டுக்கு வர மாட்டோம், எல்லாம் போய் உட்காந்து கைதட்டுறதுக்கு போடுவோம். எங்கெல்லாம் பிஷோபர் ஸ்கூல் கிரவுண்டில் நடக்கும், ஜோசப்பில் 2 கிரவுண்டில் நடக்கும். இந்த 2 கிரவுண்டு தான் மாறி மாறி. அப்போ பிஷோபர் கிரவுண்டில் வந்து ஒரு தடவை ஃபெடரேஷன் கப் டூர்னமெண்ட்டே நினச்சி ஞாபகம் இருக்குது. திருச்சியில் எல்லா கிரவுண்ட்லேயும் நடந்தது, ஜோசப்பில், பிஷப்பில், நேஷனல் எல்லா கிரவுண்ட்லேயும் ஃபெடரேஷன் கப் டூர்னமெண்ட்டே நடந்துச்சு. நாங்கள் போயிடுவோம். அப்போ சூப்பர் பஜார் இல்லை, இப்போ சூப்பர் பஜார் வந்து கட்ட ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன், 81-82. அப்போ வந்து இங்கேருந்து புறத்தாக்குடிக்கு போய் மேட்ச் விளையாடி இருந்தாங்க. புறத்தாக்குடி செயின்ட் சேவியர் ஸ்கூலில் போய் தோத்துட்டு தான் வந்தாங்க. நான் என்னடா தோத்துட்டீங்க அப்படின்னு உடனே என் ஃப்ரெண்டு சொன்னான், டேய் நம்மளாம் என்னடா டெக்னிக் பழகிட்டு இருக்கோம், அவன்லாம் பசங்க ஒவ்வொருத்தனையும் பார்த்தா இவன் மாதிரி இருக்கான், அப்படி இரும்பு மாதிரி இருக்கான், அவன் ஃபார்வர்டு இப்படி ஓடி வந்தான்னா செஸ்ட் இவ்வளோ பெருசு இருக்குது, பார்த்தாலே பயமாக இருக்குது, அவனை அந்த பசங்களை பார்த்தாலே நம்ம பசங்களாம் பயந்து போய் பின்னால் ஓடி வந்துட்டாங்க, ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கான். என்ன காரணம்னா புறத்தாக்குடி செயின்ட் சேவியர் ஸ்கூல்ஸ் பாய்ஸ் எல்லாருமே அங்கெல்லாம் கிராமத்து ஆளுங்க. காலம்பரை எழுந்திரிச்சு வயலில் வேலை பார்த்துட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வயலில் வேலை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு வர்றவங்க. அப்போ சைக்கிள் வர்றப்போ நாங்கள்லாம் சைக்கிளில் சுற்றிட்டு இருந்தப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அம்மா வந்து ஐலாப்பேட்டை ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்தாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில். ஐலாப்பேட்டை நல்ல கிராமம் தான். அப்போ நான் சின்ன பேர் அந்த வந்து வரகநேரியே கிராமம் தான். இந்த பக்கம் பூரா வயல் தான். பிள்ளையார் பெல் திராளுங்க பூரா வயலில் தான் வேலை பார்ப்பாங்க. என் கூட படித்த பசங்களே நிறைய பேர் 10-12 வயசில் வந்து வயலுக்கு போய் ஏதாவது சின்ன வேலை பார்த்துட்டு, ஏதாவது காய் பொறுக்கிட்டு, கிழக்கா பொறுக்கிட்டு, ஏதாவது இந்த கோவாக்கான்னு சொல்லுவோம், அது பொறுக்கிட்டு வர்றது, எல்லாம் அவங்க கிளாஸில் வச்சு சாப்பிடுவோம் நாங்கள்லாம். அந்த மாதிரி இருந்தது. அப்போ ஐலாப்பேட்டைக்கு நான் போகிறப்பெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த ஊர் ஆளுங்களை தான் பார்த்து நான் பயந்துருக்கேன். எங்கள் வயசு பசங்க என்னடா உடம்பு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்க ஐலாப்பேட்டையில் காலம்புற 4:30 மணிக்கு வயலில் போய் தலையில் விளக்கு கட்டிக்கிட்டு பூவை பறித்து பூவை மூட்டையில் போட்டு ஐலாப்பேட்டையிலேருந்து மார்க்கெட்டுக்கு சைக்கிளில் வந்து பூ காய்கறி எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த காசை எடுத்துகிட்டு திரும்ப ஐலாப்பேட்டைக்கு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு வருவாங்கடா. நீங்கள் என்னமோ ஒரு நாள் சைக்கிளில் 1 கிலோமீட்டர் போனது பீத்திக்கிட்டு இருக்கீங்க, 2 கிலோமீட்டர் போனது பீத்திக்கிட்டு இருக்கீங்க, அந்த பசங்களாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உடல் உழைப்புங்கிறது எல்லா வயசுக்கால எல்லா ஆளுங்களும் இருந்தது. 10-11 வயசுலேயே வயலில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறது, அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் டெடிக்கேட்டடாக வெயிட் ட்ரைனிங்கிறது பண்ணலாமா அப்படிங்கிறது கொஞ்சம் அடக்கி வாசிங்க, அவ்வளோதான். மைனஸ்னால் என்ன, மிஞ்சி போனால் இந்த ஹைட்டு வந்து கம்மியாகும்னு சொல்லுவாங்க. ஹைட்டு கம்மியாகாது. அர்னால்ட் அதையும் சொல்லியிருக்காரு, ப்ராப்பராக வந்து எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஹைட்டு கூட தான் ஆகும், முதுகுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான மசில் வரும். என்ன கொஞ்சம் வெயிட் கம்மியாக வச்சு பாடி வெயிட் எக்ஸசைசஸ் நிறையா செய்யுங்க, சொல்கிறது அதுதான். ஆனால் மற்றபடி ஜிம்முக்கு போனால் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும், ஒரு ஃபோக்கஸ் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும், எதையுமே நம்ம சாதிக்க முடியுங்கிற ஒரு இது வந்துடும். அந்த சமயம் அடக்கமும் வரும். அதனால் குழந்தைங்க ஜிம்முக்கு போகலாம், உடற்பயிற்சி செய்யலாம். ஆனால் கொஞ்சம் கவனத்தோட ஒரு நல்ல கோச்சோடு வச்சுக்கிட்டு. இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் சின்ன பசங்க இந்த அத்லெட்டிக்ஸில் இருக்கிற பசங்கள்லாம் நாங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். கபடி விளையாடுறவங்க, 100 மீட்டர்ஸ் ஓடுறவங்க, 200 மீட்டர்ஸ் ஓடுறவங்கன்னு. நாங்கள் எல்லாருமே வெயிட் செய்கிறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பசங்க நிறைய பேர் நான் மெசஞ்சரில் பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் எல்லாருமே வெயிட் தூக்குறோம், ஆனால் கோச் வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறாங்க. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. அப்புறம் எல்லாரும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு என்ன கருத்துக்களோ சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் கீழே விற்கிற இந்த ப்ராடக்ட், இப்போ ஒரு ப்ராடக்ட்டை கீழே போடுறேன். அது வந்து 49 days பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்னோட அஃபிலியேட் ப்ராடக்ட். ஒருத்தர் தெரிஞ்சவர் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காரு. அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் அனைவருக்கும் நன்றி.